ஓ அம்மாயே என்னை பறையாதீங்கன்னா நம்ம வீட்டை கிட்ட இருந்து அந்த கோயில்ல வச்சு காலத்தை கல்யாணம் கேட்டு என்னத்த கல்யாணம் கேட்டுனே இந்த லவ் கிவ் இப்படி சொல்லுவாரு அதக்கா அப்ப ஒண்ணு இல்லையா நேரே கல்யாணம் கேட்டதுதா 5 வருஷமாட்டு நான் லவ் பண்ணிட்டே இருந்தேன் சென்னா எப்படி நீங்க ஒருத்தரும் சரியான செல்ல மாண்டி அதே நாங்க இன்னும் காலத்தை போய் கல்யாணம் கட்டணும் என்ன லவ்வோ இருந்தாலும் என்னட்ட நீ ஒரு வார்த்தை செல்லாட்டு இப்படி எங்க அப்பாட்ட பேசி சரியான செல்ல வைங்க ஓ சரி இப்ப நான் என்ன செய்ய 2 பேரும் ஒரு இடம் போதீங்க வீட்டுல வருங்க நான் எப்படி இங்க அப்பன்ட்ட பேசி சரியான செல்ல வச்சதே வருங்க வீட்டுல வருங்க சரி இந்த நாள் இன்னும் இப்படி கஷ்டப்பட்டு வளர்த்துன நீ இப்படி ஓடி வந்து கல்யாணம் கிட்டதுக்கா ஒன்னும் சொல்லி பறையாதீங்கம்மா எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படியே நாங்க கல்யாணம் கட்டணும் எங்க அவன் எங்க விளை ஒன்னும் செல்லாதீங்க அஜி மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல காதல் அல்ல காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது என்ன பார்க்க பெண்ண போல காணுது பெண்ணே அத்தை நீங்க நினைச்சா போல இல்ல நீங்க மோளனா கடைசி வரைக்கும் கண் கலங்காத பாத்து இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானது புத்தி என்னத்துக்கு இப்படி அக்கா போறா அத்தை நீங்க நினைச்சா போல இல்ல நீங்க மோளனா கடைசி வரைக்கும் கண் கலங்காத பாத்துருக்கு வித்யா நீங்க இந்த நாளை பண்ண குரூப் ஸ்டடி என்ன நானும் பெண்ணா பிறந்தியானேன்னு நினைச்சேன் பார்த்த அப்புறம் ஒருத்தனே நம்ப வழி இல்ல இங்க அப்பன்ட்ட என்னத்த சொல்லி சம்மதிச்சு வச்சேன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது நீ ஒண்ணு மட்டும் செய்ய இந்த வீட்டுக்கு பக்கம் வராது ஓடி கலந்தனா கூட இங்க அப்பனுக்கு இത്രയും வருத்தம் இருக்காது ஆனா இதேக்க எனக்கு சொல்லி மனசிலாக்கி கொடுக்க எனக்கு தெரியாதம்மா கரையாத சல்மா நீ வேணங்கி பாரு நம்ம 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்த அத்தை கண்டிப்பாட்டு நம்மள ஏத்துக்கும் சரி என்னத்த குழந்தையே 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறந்தோன்னு அவங்க மன்னிச்சு நம்மள வீட்டுல ஏத்துவாரு நான் அப்பளே சென்னை நம்ம 2 பேரும் கல்யாணத்துக்கு எங்க வீட்டுல சம்மதிக்க மாட்டாரு செல்வி ஒண்ணும் கேட்காது என்னை கூட்டின்னு போய் கல்யாணம் கெட்டல இப்ப பாத்தியா நம்மள விரட்டு நான் கூட்டின்னு போய் கெட்டாது இருந்தா இன்னும் யாரும் எல்லாரும் கெட்டு விடுவார் அப்பைக்கு ஒண்ணு இல்லையா எல்லாரும் நல்லா ஐயமாட்டக்கம் பேசுறாரு எனக்கு வெளியில போவதுக்கே கேவல மாட்டுறது நான் அத பத்தியாக நீ இப்ப என்னத்துக்கு நினைச்சது உனக்கு ஒண்ணும் பாக்கண்டா சரி கொஞ்ச நாள் வீட்டுல வெளியில இறங்காத வீட்டுல ஏறி அப்ப ஆளுல காக்காது மறந்து போ எத்தனை நாளுக்கு வீட்டுக்கு உள்ள இருக்க முடியும் எனக்கு இதங்க சாதனை எங்கிறதுக்கு எங்க நான் வெளியில போயேன் ஆகணும் சாதனை மக்கா வேங்க வெளியில போறே நீ எந்த காலத்துல இருக்குது வெளியில போது எப்படி சாதனை வரும் வீட்டுக்கு தேவையான உப்புல இருந்து கற்பூரம் வருங்காடி ஒரு போன் பண்ணா வீட்டுல வருமா எனக்கு தெரியாது இல்லைங்க ஒரு மெசேஜ் பண்ணா வீட்டுல வருமா இந்த நாளைக்கு தெரியாதா எல்லாம் சரி இப்ப எங்க வீட்டுல உள்ளவங்களை எப்படி சம்மதிச்சு வச்சு